Welcome. This is Radio Pras. அனைவருக்கும் அன்பு வணக்கம். ராக்கி ரங்கராஜனின் ஜெனிஃபர் அத்தியாயம் 52. சிங்கப்பூர் சாங்கி சிறைச்சாலையில் பார்வையாளர்களுக்கான அறை சின்னதாக இருந்தது. ஒரு நீளமான மரமேஜையை தவிர வேறு எதுவும் இல்லை. மேஜையின் இரண்டு புறமும் கடினமான மர நாற்காலிகள் போடப்பட்டிருந்தன. அவைகளில் ஒன்றில் ஜெனிஃபர் உட்கார்ந்திருந்தாள். ஜார்க்குக்காக காத்து கொண்டு கதவு திறந்தது. சீருடை அணிந்த காவலாளி ஒருவன் ஜார்கை அழைத்து வந்தான். ஜார்க்கிற்கு 30 வயதிற்கும் உயரமான ஆள். முகத்தை முழு நீளம் தொங்க போட்டு கொண்டிருந்தான். கன்னத்திலும் நெற்றியிலும் காயங்கள் வெளிப்படையாக தெரிந்தன. ஜெனிஃபருக்கு எதிரே உட்கார்ந்தான். என் பேர் ஜெனிஃபர், உன்னுடைய வக்கீல். உன்னை வெளியே கொண்டு வர முயற்சி செய்யப் போகிறேன் என்றாள் அவள். அவன் ஜெனிஃபரை ஏறெடுத்து பார்த்து, செய்வதை சீக்கிரமாக செய்ய என்றான். அதை அவன் பயமுறுத்தலாக சொல்கிறானா கெஞ்சலாக சொல்கிறானா என்று தெரியவில்லை. போலீஸாரிடம் அவன் ஏதாவது உளறி வைப்பதற்கு முன்னால் ஜாமீனில் வெளியே கொண்டு வந்து விடு என்று மொராட்டி சொன்னது அவளுக்கு ஞாபகம் வந்தது. உன்னை நல்லபடி நடத்துகிறார்களா என்று கேட்டாள். கதவினர் நின்றிருந்த காவலாளியை ஓரக்கண்ணால் பார்த்தபடி என்றான் ஜார்க். உன்னை ஜாமீனில் விடும்படி மனு பண்ணியிருக்கிறேன். எனக்கு சான்ஸ் அப்படி இருக்க என்று கேட்டபோது அவன் குரலில் ஆவல் நிரம்பி இருந்தது. நல்ல சான்ஸ் இருக்கிறது என்றாள் ஜெனிஃபர். அதிகபட்சம் 2-3 நாளில் நீ வெளியே வந்து விடலாம். இந்த இடத்தை விட்டு வெளியே போனால் போதும். ஜெனிஃபர் எழுந்து கொண்டாள். சரி, அப்புறம் பார்க்கிறேன். தேங்க்ஸ் என்று ஜார்க் கையை நீட்டினான் குலுக்குவதற்காக. காவலாளி சட்டென்று கூடாது என்று அதட்டினான். இருவரும் அவனை திரும்பி பார்த்தார்கள். ஒருத்தர் தொடக்கூடாது என்றான் காவலாளி. ஜார்க் எரிச்சலோடு, சீக்கிரம் போய் வேலையை கவனிங்கள் என்று ஜெனிஃபருக்கு விடை கொடுத்தான். ஹோட்டலுக்கு அவள் திரும்பிய போது இன்ஸ்பெக்டர் டேவிட் அவளை கூப்பிட்டதாக சொன்னார்கள். ஹோட்டல் மேனேஜர் அதை பற்றி சொல்லிக் கொண்டிருந்த போதே மறுபடியும் டெலிஃபோன் அடித்தது. இன்ஸ்பெக்டர் தான் கூப்பிட்டார். ஜெனிஃபர், நீங்கள் சும்மா உட்கார்ந்திருக்கிற நேரத்தில் ஊரை சுற்றி பார்க்கலாமே, வருகிறீர்களா? அழைத்து போகிறேன் என்றார். வரவில்லை என்று சொல்லத்தான் முதலில் நினைத்தாள் ஜெனிஃபர். ஆனால் ஜார்கை பத்திரமாக விமானத்தில் ஏற்றி அனுப்புவதுதான் அவருடைய ஒரே வேலை. அதற்கு இன்ஸ்பெக்டர் டேவிட் நல்லெண்ணம் அவசியம். வருகிறேன் என்றாள். காரில் அவர்கள் ஊர் சுற்றி பார்த்தார்கள். மலேசியாவுக்கு செல்லும் சாலையில் அழகிய சின்ன கிராமங்களை கண்டால் எவ்வளவு வகையான கடைகள். மக்கள் நன்றாக உடை உடுத்தி வசதியாக இருந்தார்கள். யுத்தத்தில் உயிர் நீத்தோரின் நினைவு சின்னத்துக்கு அவளை அழைத்து போனார் இன்ஸ்பெக்டர். அங்கிருந்த கல்லறையில் ஏராளமான வெள்ளை நிற சிலுவைகள் காணப்பட்டன. உலகப் போரின் போது நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு விட்டோம். எவ்வளவு நண்பர்களை, எவ்வளவு உறவினர்களை நாங்கள் இழந்தோம் தெரியுமா என்றார் இன்ஸ்பெக்டர். ஜெனிஃபரின் காதில் அது விழவில்லை. ஆயிரக்கணக்கான மைல்களுக்கு அப்பால் உள்ள ஒரு கல்லறையை அவள் உள்ளம் நினைத்து கொண்டது. ஜோசப்பின் கல்லறை. அவள் கண்களில் நீர் தளம்பியது. சிரமப்பட்ட அந்த நினைப்பை விரட்டினாள். நியூயார்க்கில் போலீஸ் புலனாய்வுத் துறையைச் சேர்ந்தவர்கள் வெகு சுறுசுறுப்பாக கூடி பேசிக் கொண்டிருந்தார்கள். ஒவ்வொருவர் முகத்திலும் மகிழ்ச்சி தாண்டவமாடியது. காரணம், பயங்கர கும்பலின் மீது அவர்கள் எடுத்த நடவடிக்கைக்கு இப்போதுதான் பலன் கிடைத்திருக்கிறது. இவ்வளவு தூரம் வெற்றி பெறுவோம் என்று அவர்கள் எதிர்பார்க்கவே இல்லை. கடந்த பல வருடங்களில் பல நடவடிக்கைகள் அவர்கள் எடுத்தது உண்டு. பிளாக்மெயில், பேர்வழிகள், கொலைகாரர்கள், அடிதடி, ஆசாமிகள், இப்படிப்பட்டவர்கள் மீது அசைக்க முடியாத ஆதாரங்களுடன் நடவடிக்கை எடுப்பார்கள். ஆனால் ஒவ்வொரு முறையும் பெரிய பெரிய வக்கீல்கள் அவர்களுக்காக ஆஜராகி அந்த கேடிகளுக்கு விடுதலை வாங்கி தந்து விடுவார்கள். இந்த தடவை அது நடக்காது. பயங்கர கும்பலை சேர்ந்த கால்ஃபாக்ஸ் சாட்சி சொல்லியிருக்கிறார். அவரை யாராலும் அசைக்க முடியாது. 25 வருடமாக பயங்கர கும்பலில் ஒரு முக்கிய புள்ளியாக இருந்தவர் அவர். நீதிமன்றத்துக்கு வந்து ஆட்களை அடையாளம் காட்டுவார், தேதிகளை சொல்வார், செய்த அக்கிரமங்களை புள்ளி விவரங்களுடன் விவரிப்பார். அடுத்த நடவடிக்கை எடுக்கும்படி மேலிடத்திலிருந்து அவர்களுக்கு அனுமதி கிடைத்துவிட்டது. அதுதான் இன்று அவர்களுடைய கொண்டாட்டத்துக்கு காரணம். ஜனாதிபதி மாளிகைக்கு வெற்றி ஊர்வலம் செல்ல வேண்டிய தருணத்தில் வானர் இடிந்து நொறுங்கி போயிருந்தான். பிரத்யேக ஜூரர்கள் குழுவால் குற்றம் சாட்டப்பட்டோரின் பட்டியல் அவன் முன்னே இருந்தது. பட்டியலில் 4வது பேர் ஜெனிஃபர். அவள் மீது சாட்டப்பட்டிருந்த குற்றங்கள் கொலை, அரை டசன் வேறு குற்றங்களில் உடந்தை. அறையை சுற்றுமுற்றும் பார்த்தான் வானர். எதிரே கூடியிருந்தவர்களை நோக்கினான். கங்க்ராச்சுலேஷன்ஸ் உங்கள் எல்லாருக்கும் என்று எப்படியோ சொல்லி முடித்தான். அதற்கு மேலும் பேச முயன்றான். ஆனால் வார்த்தைகள் வெளிவரவில்லை. அவனுக்கே அவன் மீது வெறுப்பாக இருந்தது. பேச முடியாமல் தொண்டை வலித்தது. மொராட்டி குரூரமாக புன்னகை செய்து கொண்டிருந்தான். பழி தீர்க்க வேண்டியது தான் ஜெனிஃபரை. எப்போதோ அவள் பிணமாயிருக்க வேண்டும். இன்னும் உயிரோடு இருப்பதற்கு காரணம் அவன் கை கேட்டாமல் அவள் சிங்கப்பூரில் இருப்பது தான். பரவாயில்லை, சீக்கிரமே ஊர் திரும்பி விடுவாள் என்று எண்ணிக்கொண்டான் மொராட்டி. அவளை எப்படியெல்லாம் தண்டிக்க வேண்டும் என்று அவன் மனம் இனிக்க கணக்கு போட்டது. ஒரு ஆணுக்கு எத்தனை வழியில் ஒரு பெண் துரோகம் செய்ய முடியுமோ அத்தனை வழியிலும் ஜெனிஃபர் துரோகம் செய்திருக்கிறாள். அதற்கான தண்டனையை ரொம்ப சிறப்பான முறையில் தர வேண்டும். மொராட்டி கருவி கொண்டிருந்தான். சிங்கப்பூரில் ஜெனிஃபர் மறுபடியும் முயற்சி செய்தால் மொராட்டியை டெலிஃபோனில் கூப்பிட டெலிஃபோன் ஆப்ரேட்டர், சாரி மேடம், அமெரிக்காவின் பயன்கள் ரொம்ப பிஸியாக இருக்கிறன லைன்கள் என்றாள்.
முயற்சி பண்ணிக்கொண்டே இருங்கள் என்றாள் ஜெனிஃபர். நிச்சயமாய் என்று சொல்லிவிட்டு அந்த ஆபரேட்டர் பக்கத்தில் நின்றிருந்த ஆளை பார்த்தான். இருவரும் ஒருவர் பார்த்து மர்மமாக புன்னகை செய்து கொண்டார்கள். டிசில்வா தன் அலுவலக அறையில் உட்கார்ந்திருந்தார். அவர் முகம் மலர்ந்திருந்தது. கைது செய்வதற்கான வாரண்ட் ஒன்றை அவர் பார்த்து கொண்டிருந்தார். ஜெனிஃபரை கைது செய்வதற்கான வாரண்ட் அது. ஜெனிஃபர், கடைசியில் உன்னை பிடித்து விட்டேன் என்று சொல்லிக் கொண்டார். வஞ்சம் தீர்த்த குரூரமான திருப்தி அவர் முகத்தில் படர்ந்தது. டெலிஃபோன் ஆபரேட்டர் ஜெனிஃபரை கூப்பிட்டாள். உங்களை பார்ப்பதற்காக இன்ஸ்பெக்டர் டேவிட் வந்திருக்கிறார், இங்கே வரவேற்புறையில் உட்கார்ந்திருக்கிறார் என்றாள். ஜெனிஃபருக்கு ஆச்சரியமாக இருந்தது. வரப்போவதாக இன்ஸ்பெக்டர் ஒன்றும் சொல்லவில்லையே, ஒருவேளை ஜார்கை பற்றி ஏதாவது தகவல் கொண்டு வந்திருப்பாரோ. கீழே இறங்கி சென்றால், முன்னதாக டெலிஃபோன் செய்யாமல் வந்துவிட்டேன், மன்னியுங்கள் என்றார் இன்ஸ்பெக்டர். உங்களிடம் நேரில் பேசுவதுதான் நல்லது என்று தோன்றுகிறது. என்ன, ஏதாவது விசேஷமா? காரில் போய்கொண்டே பேசலாம், உங்களுக்கு ஒரு இடம் காட்ட வேண்டும் என்றார் இன்ஸ்பெக்டர். ஜெனிஃபருக்கு புதிராக இருந்தது. அவருடன் காரில் ஏறிக்கொண்டால் கார் புறப்பட்டது. இன்ஸ்பெக்டர் ஒன்றும் சொல்லவில்லை. ஜார்க் விஷயத்தில் ஏதாவது பிரச்சனையா என்று கேட்டார். ஒரு பிரச்சனையும் இல்லை, நாளை மறுநாள் அவனை ஜாமீனில் விடுதலை செய்து விடுவார்கள். பின்னே எங்கே அழைத்து செல்கிறார் நம்மை? ஜெனிஃபர் திகைத்தாள். வரிசையாக பல கட்டிடங்களை தாண்டி கொண்டு கார் சென்றது. ஒரு கட்டிடத்தின் வாசல் நின்றது. இங்கே ஒரு சுவாரஸ்யமான விஷயம் காட்டுகிறேன் இன்ஸ்பெக்டர் டேவிட். என்ன அப்படி? வாருங்களே, உங்களுக்கே தெரியும். அந்த கட்டிடம் பழசாய் இடிசலும் உடைசலுமாக இருந்தது. ஒரு விதமான வாடை வீசியது. ஒரு இளம் பெண் விரைந்து வந்து, நான் அழைத்து போய் காட்டட்டுமா என்றாள். வேண்டாம் என்று அவளை ஒதுக்கினார் இன்ஸ்பெக்டர். ஜெனிஃபரை கையை பிடித்து உள்ளே அழைத்து போனார். கட்டிடத்தின் பின்புறம் இருந்த மைதானத்தை அடைந்தார்கள். சின்ன சின்னதாக பல தண்ணீர் குட்டைகள் அங்கே இருந்தன. ஒன்றன் அருகே போய் ஜெனிஃபர் நின்றாள். அபாயம், தண்ணீரில் கை விடாதீர்கள் என்ற அறிவிப்பு பலகை அங்கே மாட்டியிருந்தது. பிறகுதான் ஜெனிஃபர் குனிந்து நோக்கினாள். டசன் கணக்கான முதலைகள் அங்கே நீந்தி கொண்டிருந்தன, ஒன்றன் மீது ஒன்றாக வழுக்கியபடி. ஜெனிஃபருக்கு உடம்பு நடுங்கியது. என்ன இதெல்லாம்? இதே ஒரு முதலை பண்ணை என்று இன்ஸ்பெக்டர் விளக்கினார். இவைகளுக்கு 4-5 வயதானாலும் தோலை உரித்து கைப்பை, பெல்ட், காலனி முதலியன தயார் செய்வார்கள். எல்லாம் வாயை திறந்து கொண்டிருக்கிறது பாருங்கள். அப்படி இருந்தால் ஓய்வெடுத்து கொண்டிருப்பதாக அர்த்தம். இவை வாயை மூடிக்கொண்டிருக்கும் போது தான் நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அடுத்த குட்டைக்கு சென்றார்கள். அங்கே 2 பெரிய முதலைகள் இருந்தன. இவைகளுக்கு 15 வயதாகிறது, இனவிருத்திக்காக வைத்திருக்கிறார்கள் என்றார் இன்ஸ்பெக்டர். எவ்வளவு அருவருப்பான ஜந்துக்கள் என்றாள் ஜெனிஃபர். எதற்காக தன்னை இன்ஸ்பெக்டர் இங்கே கூட்டி வந்திருக்கிறார்? இந்த கோரமான முதலைகளை பார்த்து நாம் சந்தோஷப்படுவோம் என்று நினைத்தாரா என்ன? ஜெனிஃபருக்கு புரியவில்லை. போலாமா என்றாள். ஒரு நிமிஷம் என்று இன்ஸ்பெக்டர் முதலில் சந்தித்த இளம்பெண்ணிடம் ஏதோ சொன்னார். அவள் ஒரு தட்டில் மாமிச துண்டுகளை எடுத்து வந்து முதலைகளுக்கு போட்டாள். அப்பா, என்ன அமளி! அந்த முதலைகளுக்கு இடையே எம்புவதும் தாவுவதும், ஒன்றை ஒன்று தள்ளுவதும், விகாரமான பற்களை வெளிக்காட்டுவதும். 2 முதலைகள் ஒரே சமயத்தில் உணவுக்காக தாவின. ஒன்றை ஒன்று கடித்து கொண்டன. ஒன்றின் கண்ணும் இன்னொன்றின் தாடையும் கடிபட்டு குட்டை முழுவதும் ரத்தம் பரவியது. உடனே மற்ற முதலைகள் வந்து காயம்பட்ட முதலைகளை கடித்து தின்ன தொடங்கின. ஜெனிஃபருக்கு தலை சுற்றியது. போதும் போதும், போகலாம் என்றாள். அதன் பின்னரும் சில நிமிடம் அந்த காட்சியை சுவாரஸ்யமாக பார்த்து கொண்டிருந்தார் இன்ஸ்பெக்டர். பிறகு ஜெனிஃபரை வெளியே அழைத்து சென்றார். அன்றிரவு ஜெனிஃபரால் தூங்க முடியவில்லை. கனவிலே முதலைகள் வந்தன, எம்பின, குதித்தன, கிழித்தன. 2 முதலைகள். திடீரென்று அவை ஒன்று வார்னராகவும் ஒன்று முழட்டியாகவும் மாறின. சரையலன் எழுந்து உட்கார்ந்தார் ஜெனிஃபர். அவள் தேகம் நடுங்கிக் கொண்டிருந்தது. அங்கே அமெரிக்காவில் ரெய்டுகள் ஆரம்பமாகின. மத்திய அரசின் போலீஸும் மாநில அரசின் போலீஸும் இணைந்து செயலாற்றி ஒரே நேரத்தில் சோதனைகளை நடத்தின. உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் கிடுகிடு என்று நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டன. ஊரில் பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவர் அரசாங்கத்தில் நாணயம் என்பதை பற்றி ஒரு பெண்கள் கூட்டத்தில் பேசிக் கொண்டிருந்த போது கைதானார். இன்னொரு ஊரில் சட்டவிரோதமான மார்க்கெட் நிறுவனம் மூடப்பட்டது. வேறொரு நகரில் ஒரு வைரக் கடத்தல் தடுத்து நிறுத்தப்பட்டது. சட்டவிரோதமான காரியங்களுக்கு பண உதவி செய்வதற்காக ஒரு பேங்க் மேனேஜர் கைது செய்யப்பட்டார். இன்னொரு ஊரில் ஒரு பெரிய கிடங்கு சோதனை இடப்பட்டு ஏராளமான திருட்டுப் பொருட்கள் கைப்பற்றப்பட்டன. பல ஊழல் போலீஸ் அதிகாரிகள் கைதானார்கள். கஞ்சா தொழிற்சாலை ஒன்று பிடிபட்டது. நாடெங்கும் கார்களை திருடும் கும்பல் ஒன்று மடக்கப்பட்டது. வானரால் பொறுக்க முடியவில்லை. ஜெனிஃபர் ஃபோனில் கிடைக்காமல் போகவே நேராக அவள் அலுவலகத்திற்கே சென்றாள். ஜெனிஃபரின் காரியதரிசிக்கு அவனை அடையாளம் தெரிந்தது. சாரி சார், ஜெனிஃபர் வெளிநாட்டுக்கு போயிருக்கிறார் என்றாள். எந்த நாடு? சிங்கப்பூர் ஷாங்க்ரிலா ஹோட்டலில் தங்கியிருக்கார். வானருக்கு நிம்மதி ஏற்பட்டது. நல்ல வேளை. ஜெனிஃபருக்கு ஃபோன் செய்து இப்போது ஊர் திரும்ப வேண்டாம் என்று சொல்லிவிடலாம். தொடரும்.